மொறு மொறுன்னு வந்துட்டு எப்படி? நீங்க வேற இருக்கீங்களா? பாப்கார்ன் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு. இப்போதான் ஞாபகம் வருது, உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும். எனக்கு மைண்டில் ஓடிட்டுனா அந்த கதையை அக்காக்கெல்லாம் சொல்லிடணும் இல்லையா? இல்லைக்கா சொல்கிறேன் இருங்க. அக்கா, ஒரு வீட்டில் ராணி வாணின்னு 2 பிள்ளைங்க இருந்திருக்குங்க. அந்த பிள்ளைங்க ராணி வந்து காலையில் வேலைக்கு போவா. பூ கம்பெனின்னு ரமேஷ் ஃப்ளவர் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு அக்காக்காரி போவா. வாணி வந்து ஸ்கூலுக்கு போவா. அம்மா வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான் பார்த்துக்கிடுங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காலையில் எழுந்துச்சி எல்லாரையும் எழுப்பி விடுவாங்க. அப்பா அம்மா எல்லாரையும் வேலைக்கு எப்போ போல் எழுப்பி விடுற மாதிரி எல்லாரையும் எழுப்பி விட்டாங்க. எந்திங்க வேலைக்கு போக வேண்டாமா, நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுவாங்க அந்த 2 பிள்ளைகளையும். அப்போ ராணி வந்து வேலைக்கு போவாள்ல, அவள் 6:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு 7:30க்குள்ளே கிளம்பணும். அப்போ 8 மணிக்கு தானே பஸ்ஸை போய் பிடிக்கணும். பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க அந்த இடத்துக்கு, அந்த வேலை பார்க்குற இடத்துக்கு. அப்புறம் தங்கச்சிக்காரி வந்து பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா, நகராட்சி நடுநிலை பள்ளி, அங்கே தான் படித்தா. அதனால் அவளும் தூங்கிட்டு இருப்பா. அவள் 8:30 மணிக்கு தானே போகணும், தூங்கிட்டு இருப்பா. எழுப்ப எந்திரிக்கவே மாட்டா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மூஞ்சில் தண்ணியை கோரி ஊற்றிவிடுவா. இப்போ எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இவளும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருவா. எந்திரிச்ச உடனே ராணி வந்து நம்ம சீக்கிரம் போகணும், பஸ்ஸு வந்து 8:30 மணிக்கெலாம் 8:15 வந்துடும் அந்த பஸ்ஸு, வேலைக்கு போகிற பஸ்ஸு. உடனே ராணி வந்து வேக வேகமாக டிஃபன் பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வேக வேகமாக அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிருக்கா. திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணு, எம்மா நான் அப்புறமா எந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு படுத்துரும். ஏன் நீ இப்போ எந்திக்க போறியா இல்லை மூச்சில் தண்ணியை ஊற்றிடுவேன், நான் சொன்னபடி செஞ்சு விடுவேன், நீ எந்திக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த அம்மா கேட்டுச்சு, சரிம்மா எந்திக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு, ஏம்மா எனக்கு நேரமாகுது, வெந்நி போடுறீங்களா? வெந்நியும் கிடையாது வன்னியும் கிடையாது போ அப்படின்னு அவங்க அம்மா போன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. சரின்ட்டு இது போயிடுச்சு. அப்படியே அமைதியாக போயிடுச்சு. அவங்க அக்கா வேலைக்கும் போயிடுச்சு, அமைதியாக வேலைக்கு போயிட்டுருக்காங்க. உடனே இது கிளம்பிட்டு ஒத்த சடை மட்டும் பின்னி, அப்போ 2 சடை போடணும், நல்லா அழகாக பின்னி பூலாம் வைக்கப்படாது. 2 சடை போடணும், ஒத்த சடை தான் போட்டுச்சு அந்த பொண்ணு. போட்டுட்டு நின்றுட்டு இருந்துச்சு. உடனே இந்த அம்மா கடைக்கு போயிட்டு வந்திருக்கும் போல் இருக்குது. வேகமாக ஓடி வந்துச்சு. உள்ளே வந்து, ஏய் உங்கள் அக்கா வந்து இந்த இலை ஊறுகாயை வச்சுட்டு போயிட்டா, நான் வச்சுட்டு போயிட்டா இல்லை, நான் வாங்கிட்டு கடையில் இருந்து வெளியே நின்னேன், உங்கள் அக்காக்காரி கூப்பிடுறேன், ஏன் ராணின்னு கூப்பிடுறேன், அவள் பாட்டு கண்டுக்காமல் போகிறா, நீ கொண்டு போய் உன் அக்காக்காரிட்ட கொடுத்துருடி, என் வாணின்னு சொல்லிச்சு. நானும் போக மாட்டேம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு 8:30 மணிக்கெல்லாம் போகணும், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி. நீ போய்த்தான் ஆகணும், பாவம் அக்கா வெறும் தயிர் சோறு தான் கொண்டு போகிறான், நீ கொடுத்துரு மகளே அப்படின்னு கேட்டாங்க. ஒன்று என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகிறதா இல்லை அவளுக்கு கொண்டு போய் கொடுக்குறதா அப்படின்னு. எம்மா நீ நல்லா இருப்ப, நீ கொண்டு போய் கொடு, பாவம் கூட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் போகுது அந்த கழுதை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டாங்க. ஒன்று சரி, இது பாசத்தில் ஓடி இருக்கு, சரி எனக்கு ஒத்த சடை போடணுமா, அதெல்லாம் வந்து பார்த்துக்கிடுவான், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ரிவனை பிடிங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்களா, கடன்னு அந்த பிள்ளைக்கு சடையை 2வது சடையை போட்டு விட்டு, போம்மா ஓடு, ரோட்டில் இப்படி பார்க்கக்கூடாதுங்க, வேகமாக பின்னி விட்டு உன்னைய அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று பார்த்தா அங்கே பஸ்ஸில் இந்த பிள்ளை வேகமாக போகுது. எங்கள் அக்காவுக்கு அதுவும் சும்மா இடக்காம போகுது, பாட்டு பாடிக்கிட்டே போகுது. எங்கள் அக்காவுக்கு தயிர் சோத்துக்கு ஊறுகாய் கொண்டு போகிறேனே, இலை ஊறுகாய் கொண்டு போகிறேனே, எங்கள் அக்கா பார்த்து சந்தோஷப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அது பாடிட்டே போகுது. அது இருக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. போய் நின்று பஸ்ஸில் நின்று பார்க்க இந்த அக்கா வந்து
நிற்கிது. பஸ்ஸு வேகமாக வருது. இந்த பிள்ளை கொஞ்சன்னா அந்த இதில் அடிபட்டிருப்பா, இந்த பஸ்ஸில் அடிபட்டிருப்பா இந்த பிள்ளை. இதா ராணி அடிபட்டிருப்பா பார்த்துக்குங்க. உடனே அந்த ராணி வந்து இப்படியே நிற்கிறா, ஒன்றும் ஓடலை, அப்படியே நிற்கிறா. அடிபடுற மாதிரி இப்படி இப்படி நின்றுட்டு அந்த பொண்ணு நின்றுட்டு பஸ்ஸு ஏறலை, நின்றுட்டு இப்படியா அக்காக்காரி வந்து தங்கச்சி பார்க்கா, தங்கச்சி வந்து அக்காக்காரியை பார்க்கா. 2 பேரும் க்ளோஸ்அப் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் உள்ள பிள்ளைலாம், இது உன் தங்கச்சி தானே வந்திருக்கா, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி. ஒன்னே அக்காக்காரி அமைதியாக இருக்கா, இப்படியே இருக்கு அக்காக்காரி. ஒன்னே தங்கச்சிக்காரி ஓடி இருந்தா, எக்கா இந்தா அம்மா உனக்கு 70 ரூபா கொடுத்தாங்க, இதை கூட்டுக்கு வச்சுக்குவியா. பார்த்துச்சு மேலையும் கீழையும் 70 ரூபாயும் பார்க்குதா, அவளையும் பார்த்தாங்க. அந்த அக்கா பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டு கோவத்தில் பார்த்துச்சு. உன்னே தூக்கி கீழே டப்புன்னு போட்டுருச்சு. ஒன்று தங்கச்சிக்காரி வாணிக்கு கோவம் வந்துருச்சு. வாணி என்ன பண்ணுச்சு, தூக்கி எடுத்துட்டு அந்த பக்கத்தில் உள்ள அக்கா மாதிரிலாம் வேலைக்கு போவங்களா கூட சேர்ந்தவங்களாம், அந்த பிள்ளை ஆசையாக கொண்டு வந்து கொடுத்துச்சு, நீ இப்படி பண்ணிட்டியப்ல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஏறிடுச்சு. அக்காக்காரி ராணி வந்து அக்கா, அவள் ஏறி பஸ்ஸில் போயிட்டா, எல்லோரும் போயிட்டாரு. இது சும்மா கிடக்காம இந்த பிள்ளை என்ன விட்டுச்சு, தங்கச்சிக்காரி வாணி சொல்லிச்சு, நான் நீ போ நீ நைட்டு உனக்கு கஞ்சி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துக்கிட்டே இருந்து அம்மா அழுதுகிட்டே வீடு 2 அடிக்கு அழுதுகிட்டே வந்திருக்கு. எதுக்கு நீ அழுகுற அப்படின்னு அம்மா வந்து கேட்குறாங்க. ஏன் பெத்தாரு அப்படின்னுச்சு. என்னது பெத்தாருவா அப்படின்னுச்சு. நீ தானே என்ன பெத்தாரு, அதான் பெத்தாரு அப்படின்னு. என்ன அப்படின்னுச்சு. எம்மா ஊறுகாவை கொண்டு போய் கொடுத்த பெத்தாரு, அது கீழே போட்டுட்டா பெத்தாரு அப்படின்னுச்சு. உடனே கீழே போட்டுட்டாளா, அவளை நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதான் நான் கோவத்தில் உனக்கு இன்னைக்கு நைட்டு உனக்கு கஞ்சி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸ்கூலுக்கு போக மாட்டியா, ஸ்லேட்டு போய் எடுத்துட்டு போ ஸ்கூலுக்கு முதல்ல அப்படின்னு. ஒன்று நீ பெத்தாரு இல்லை புத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. என் மனசில் உள்ள கதையை சொல்லிட்டேன். நான் எழுதி வைக்கிறதும் கிடையாது. இங்கே என்ன தோணுதோ இங்கே சொல்லிடுறது வாய் வழியா. தப்பாக ஏதாவது திக்கி சொல்லுவேன். ஆனால் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. அதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்ப்போம் வீடியோவில். இப்போ பாப்கார்னை சாப்பிட்ணும், வேலையும் கிடக்கு. பாய். வேலை பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு வர்றேன். கதை நல்லா இருந்தால் சொல்லுங்கள். பாய்.